ஜூலை மாதம் 7ஆம் தேதிக்குரிய பரலோக மன்னா. யோவான் 1:36. இதோ தேவ ஆட்டுக்குட்டி. வசனத்திற்குரிய விளக்கம். எல்லா தேவ ஊழியர்களும் தங்களை அல்ல கிறிஸ்துவையே நோக்கினவர்களாக ஜீவிக்க வேண்டும். நாம் நம்முடைய சுய லாபத்திற்காக பிரசங்கியாமல் தேவ ஆட்டுக்குட்டியை ஜனங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும். கண்ணியம் அல்லது அடக்கமான வாழ்க்கை விலையேற பெற்ற இரத்தின கற்களுக்கு ஒப்பானது. இது காணப்படக்கூடியவர்களிடையே கிருபையின் ஆவி பெருகி இருக்கும். இதையே தேவனுக்கென்று தத்தம் செய்த யாவரும் பெற்று அதிகப்படுத்தி இதனாலே மெருகேற்றப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசுவை பின்பற்றுவது அவர் வழிகளில் நாமும் நடந்து அவர் போதித்தவைகளை கைக்கொண்டு ஜீவிக்க முயல்வதாகும். அவர் முன் சொன்ன காரியங்களையும் பின்னர் அப்போஸ்தலர் மூலமாக நமக்கு கொடுத்த கட்டளைகள் யாவையும் கைக்கொண்டு அவருடைய பாடுகளில் பங்கு பெற பின்னர் மகிமையில் அவருடன் ஆட்சி செய்வதும் நமக்கு இதன் மூலமாகவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு இருக்கின்றது. ஆமேன்.